இனியா அந்த நெடியவனை பின்தொடர்ந்தவாறே, இதற்குத்தான் எதையும் தெரிந்து கொள்ளாமல் வாயை விடக்கூடாது என்று சொல்வது, இல்லையே இப்படிதான் அவமானப்பட நேரும் என மெதுவாக கூறினான். அவன் முதுகு விரைப்பதை சந்தோஷமாக பார்த்தாள். ஆனால் அவனோ மறுநிமிடமே திரும்பி, விஷயம் தெரியாமல் பேசியதற்கு நான் ஒரு நிமிடம் வருந்தியது என்னவோ உண்மைதான். ஆனால் அது ஒரு நிமிடம் மட்டுமே. நீ என் தம்பியின் வாழ்க்கையில் விளையாடவில்லை என்பது என்னவோ உண்மைதான். ஆனால் உன் போன்ற பெண்கள் யார் வாழ்விலும் விளையாடாமல் நல்லவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. எனவே முழுவதையும் வாபஸ் வாங்கி கொள்ள வேண்டிய அவசியமில்லை என கூறி விரைவாக சந்தரின் அறைக்குள் சென்றான். இனியாவிற்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை எனலாம். இவன் ஏதோ ஒரு பெண்ணினால் பாதிக்கப்பட்டிருப்பான் என இனியாவிற்கு தோன்றியது. ஆனால் இவன் எப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா பெண்களையும் குறை கூறலாம் என கோபமாக வந்தது. எனினும் அதை அங்கு காண்பிக்க விரும்பாமல் அடக்கி கொண்டாள். சந்தரின் அறைக்குள் நுழைந்த அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் சந்தரின் முகத்தில் முன்பிருந்த கவலை இப்போது தெரியவில்லை. வா அண்ணா, நாம் எப்போது நம் வீட்டிற்கு போகலாம்? எனக்குத்தான் நன்றாக ஆகிவிட்டதல்லவா, நாம் போகலாம் தானே என கேட்டான். இனியா இடையில் புகுந்து, இல்லை சந்தர், நீங்கள் இங்கு 2 நாட்கள் போல தங்கி இருக்க வேண்டிய வரும் என கூறினார். ரவி இனியாவை கேள்வியாக நோக்கிய போதும் அதை மறுத்து ஏதும் கூறவில்லை. ஆனால் அந்த பார்வையை இளவரசன் மட்டும் கண்டுவிட்டான். ஏன்? அவனுக்குத்தான் நன்றாகிவிட்டதே, இன்னும் 2 நாட்கள் அவன் ஏன் தங்க வேண்டும் என கேள்வி எழுப்பினான். ரவி பேசுவதற்கு முன்பே இனியா இடையிட்டு, இதை நாம் சீப் டாக்டரின் அறையில் சென்று பேசலாம் என கூறினான். சரி என்று தலையசைத்து அவளை பின்தொடர்ந்து சென்றான். ரவியும் உடன் சென்றான். வெளியே சென்று அவன் கேட்பதற்குள் இனியாவே, அவர் இங்கு வந்த பிறகும் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். இப்போதே அவரை அனுப்பிவிடலாம் தான், அதில் ஏதும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைதான். நாங்கள் பணத்திற்காகவும் பார்க்கவில்லை என கூறி ஒரு நிமிடம் அமைதி காத்தார். பிறகு, ஆனால் உங்கள் குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டேன். உங்களுக்கு இருக்கும் பிசினஸை பார்க்கவே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். உங்கள் அம்மா மட்டும் தனியாக சந்தரை பார்த்து கொள்வது சரியாக இருக்கும் என எனக்கு தோன்றவில்லை. ஏனெனில் அவர்களே தற்போது மிகவும் சோர்ந்து காணப்படுகிறார்கள். இந்த நிலையில் சந்தர் தனிமையில் இருப்பது சரியல்ல. இங்கு இருந்தால் அவர் மனநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் என நம்புகிறேன். இப்போது அவர் உடல்நிலை மட்டுமே சரியாகி உள்ளது. அவர் மனநிலையும் நாம் மாற்ற வேண்டும். இதையெல்லாம் மனதில் வைத்துதான் அவர் இங்கே இன்னும் 2 நாட்கள் இருக்கட்டும் என சொல்கிறேன் என கூறினான். இளவரசன் ஒரு நிமிடம் ஒன்றுமே பேசவில்லை. அவர்களின் குடும்ப நிலைமை, தம்பியின் மனநிலைமை எல்லாவற்றையும் மனதில் வைத்து பேசியது அவனுக்கு ஏனோ மகிழ்ச்சியை அளித்தது. ரவி இடையிட்டு, உங்களுக்கு விருப்பமில்லை எனில் விட்டுவிடுங்கள் சார், நாங்கள் வெறும் எங்கள் அபிப்பிராயத்தை தான் சொல்கிறோம் என கூறினான். இளவரசன் இல்லை என மறுத்து, அவன் இங்கே இருப்பதுதான் நல்லது என தெரிகிறது, இங்கேயே இருக்கட்டும் என கூறினான். அனைவரும் திரும்பவும் சந்தரின் அறைக்குள் சென்றார்கள். அங்கே சந்தர் அவன் தாயின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டிருந்தான். அவர் முகத்தில் பெரும் நிம்மதி தெரிந்தது. இதை கண்ட இளவரசன் புன்னகையுடன் தாயின் அருகே சென்று, என்னம்மா, எனக்கு உங்கள் மடியில் இடம் கிடையாதா என கேட்டான். அப்பேச்சில் கலந்து கொள்ளாமல் இனியா திரும்பிய நேரத்தில் சந்தர் இனியாவை அழைத்தான். என்ன, என்னிடம் சொல்லாமல் செல்கிறீர்கள் என கேட்டான். இனியா திரும்பி, நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், அதை ஏன் கெடுப்பானேன் என்ற நல்ல எண்ணத்தில் தான் கிளம்புகிறேன் என கூறினார். ஆனால் சந்தரோ, ஏன் கெடுப்பனே, நீங்களும் எங்களுடன் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாமே என வினாவினான். இனியா சிரித்துவிட்டு, வந்ததற்கு இன்றைக்காவது கொஞ்சம் வேலை பார்க்கலாமே என நினைத்தேன். உங்களுக்கு அது பிடிக்கவில்லை, அதனால் இன்று நான் வேலை செய்ய போவதில்லை என ஏதேதோ பேசி அவனை இயல்பாக்கி கொண்டிருந்தான். அவள் கிளம்பும்போது, நீங்கள் தினமும் வருவீர்களா என கேட்டான் சந்தர். அது சரி, நான் நாளையும் வேலை செய்வது உங்களுக்கு விருப்பமில்லை போல. சரி விடுங்கள், நீங்கள் சென்ற பிறகே நல்ல நாளாக பார்த்து நான் வேலை செய்ய தொடங்குகிறேன் என கூறிவிட்டு சென்றார். வீட்டிற்கு சென்ற இனியாவை பார்த்த அபி முகத்தை திருப்பிக் கொண்டாள். அபி செல்லத்திற்கு சித்தி மேலே என்னடா கோவம் என அபியை தூக்கி கொண்டாள். இனியா, நீ ஒன்றும் என்னிடம் பேச வேண்டாம். நான் வந்த உடனே என்னை கவனிக்காம எல்லோரும் சண்டை போட்டீர்கள். அப்புறம் என்னை அம்போன்னு விட்டுட்டு நீ வெளியே போய்விட்டாய் என அவள் மீது குற்றப்பத்திரிகை வாசித்தாள் 6 வயது குட்டி அபி. அவளிடம் பேசி சமாளிப்பதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. பாலு சிரித்து கொண்டே வந்து,
எப்படித்தான் எல்லோரையும் தன் பேச்சிலேயே கவர்ந்து விடுகிறாயோ இனியா என கூறினான். அதற்குள் சமையல் அறையில் இருந்து வெளியே வந்த லட்சுமி, அதுதான் மாப்பிள, இவள் வாயை அடக்காமல் விட்டு விட்டதால் இப்படி எல்லோரையும் இவ வாயாலே சமாளித்து விடுகிறாள். கல்யாணம் என்ற பேச்சை எடுக்கவே விடுவதில்லையே, இதிலிருந்தே தெரியவில்லையா என கேட்டார். இப்போது இனியாவை பார்த்து பாலு பயந்தே போனான். என்ன அத்தை, என்னை ஏதும் பேச விட மாட்டீர்கள் போல இருக்கிறதே, பாருங்கள் இனியா என்னை எப்படி பார்க்கிறாள் என சொன்னான். இனியா இன்னும் அவனை முறைத்து கொண்டே இருந்தான். லட்சுமி தான் அதை பார்த்துவிட்டு இனியாவிடம் சண்டைக்கு சென்றான். வீட்டு மாப்பிள்ளை என்ற பயம் இருக்கிறதா என்று. அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் இப்படி இருந்ததில்லை. நீ எப்படித்தான் கல்யாணம் செய்து புகுந்த வீட்டில் போய் வாழப் போகிறாயோ, மற்றவரை அனுசரித்து போக கற்றுக்கொள் என்று பேசிக்கொண்டே போனார். இடையே பாலுதான் புகுந்து தன் அத்தையை சமாதானம் செய்தான். இனியாவிடம் திரும்பிய பாலு, இனியா, இன்று இதற்கு நாம் ஒரு முடிவு கொண்டு வந்து விடலாம். உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஏன் தான் நீ உன் திருமணத்தை தள்ளி கொண்டே போகிறாய் என கேட்டான். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த இனியா, நான் திருமணத்தை தள்ளி போடவில்லையாத்தான், எனக்கு திருமணமே வேண்டாம் என கூறுகிறேன் என கூறினான். திருமணமே செய்து கொள்ளாமல் என்னடி செய்ய போகிறாய் என கோபமாக வந்த மாமியாரிடம் தான் பேசிக்கொள்வதாக கூறிய பாலு இனியாவிடம், ஏன் என்று காரணம் சொல் இனியா என வினவினான். நான் தான் சொன்னேனே அத்தான், எனக்கு திருமணத்தில் நம்பிக்கை வர மறுக்கிறது. என் அம்மா சொன்னது போல பெண்கள் அன்று எவ்வாறு அடிமையாக இருந்தார்களோ அவ்வாறு தான் இன்றும் ஆண்கள் எதிர்பார்க்கிறார்கள். என்னால் அவ்வாறு இருக்க முடியாது அத்தான் என்று கூறினான். இருங்கள் அத்தான், நான் முழுவதும் பேசி முடித்து விடுகிறேன் என இடையில் பேச வந்த பாலிடம் கூறினாள். இப்போது என்னால் திருமணம் வாழ்வை நினைத்து பார்க்கவே முடியவில்லை அத்தான். ஆனால் முன்பொரு காலத்தில் நானும் திருமண கனவு கண்டிருக்கிறேன். என் கணவர் என்பவருக்கு இந்த படிப்பு, இவ்வளவு செல்வ நிலை இருக்க வேண்டும் என நான் எண்ணியதில்லை. நான் சொல்லாமலே என்னை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமயத்தில் நான் இன்னது செய்வேன் என என்னை அறிந்திருக்க வேண்டும். சிறுவயதில் வாழும் வாழ்க்கையை விட வயதான காலத்திலும் அந்த காதல் மாறாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருந்தேன் அத்தான். ஆனால் இப்போது நான் பார்க்கும் எந்த கணவன் மனைவியும் அப்படி இருப்பதில்லை. மாறாக 60 வயதிலும் விவாகரத்து வாங்குபவர்களையே நான் காண்கிறேன். அப்படியெனில் அவர்கள் இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம்? இப்படி ஒரு வாழ்வை நான் வாழ தயாராக இல்லை என ஒரே அடியாக மறுத்தார் இனியா. இதை கேட்ட பாலு முதலில் திகைத்தாலும் பிறகு, ஏன் இனியா, நானும் உன் அக்காவும் உன் கண்களுக்கு அவ்வாறுதான் தெரிகிறோமா என கேட்டான். நீ பார்த்த சில பேரை வைத்து நீ எப்படி எல்லோருமே இப்படித்தான் என்கிறாய், அது தவறில்லையா என கேட்டான். இனியாவிற்கு ஏனோ இளவரசனைத்தான் அவ்வாறு எண்ணியது நினைவுக்கு வந்தது. அவன் பார்த்த பெண்களை வைத்து அவன் எப்படி எல்லோரையும் அப்படி எண்ணலாம் என தான் நினைத்தது நினைவு வர, தானும் அவ்வாறு தான் தவறு செய்கிறோமோ என முதல் முறையாக அவளுக்கு சந்தேகம் பிறந்தது. சிறிது நேரம் யாரும் எதுவும் பேசவில்லை. இனியாவிற்கு யோசிப்பதற்கு நேரம் அளித்து அனைவரும் அமைதியாக இருந்தனர். பின்பு இனியா, இல்லையத்தான், நான் எவ்வளவோ யோசித்து பார்த்து விட்டேன். என்னால் திருமணம் என்பதை எண்ணி பார்த்தால் ஏனோ இனிய நிகழ்வாக தோன்றவில்லை. மாறாக நான் அடிமைப்படுத்தப்பட்டு விடுவேன் என்றே தோன்றுகிறது என்று கூறி தன் தாயை பார்த்தாள். லட்சுமியின் முகம் அடிபட்டார் போலாக மாறிவிட்டது. பின்பு தாயை தொடர்ந்தாள். இல்லை இனியா, நீ என் வாழ்வை நினைத்து வாழ்க்கையை எடை போடாதே. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது இதில் சரிப்பட்டு வராது. அன்பாக வாழும் மனிதர்களை பார். தன் ஜோடி இறந்தவுடனே தானும் இறந்து விடும் அளவுக்கு அன்பாக வாழ்பவர்களும் இந்த உலகத்தில் உள்ளனர் என்றார். இல்லை அம்மா, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினாள் மகள். நீங்கள் சொல்வதைப் போல் உள்ளவர்களை நான் இன்னும் சந்தித்ததில்லை. ஆனால் அப்படியும் உள்ளார்கள் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் லட்சத்தில் ஒருத்தரோ அல்லது கோடியில் ஒருத்தரோ தான் உள்ளார்கள். ஆனால் என் கண்களால் நான் தினமும் பார்ப்பவர்களின் நிலையோ வேறாக இருக்கையில் எப்படி அம்மா என்னால் நீங்கள் சொல்பவர்களை நினைத்து என் முடிவை மாற்றிக்கொள்ள முடியும் என கேட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த ஜோதிக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. தங்கைக்கு தன்னை விட தாயின் மேல் பிரியம் அதிகம் என அவள் அறிவாள். அப்படிப்பட்ட தன் தங்கை அன்னையை இவ்வளவு எதிர்த்து பேசுவாள் என்று அவள் எண்ணவே இல்லை. இவ்வளவு நாள் ஏதோ எல்லா பெண்களையும் போல திருமணம் வேண்டாம் என மறுக்கிறாள். எல்லோரும் சேர்ந்து எடுத்து கூறினால் புரிந்து கொள்வாள் என்றே
அவள் நினைத்திருந்தாள். ஆனால் இன்று நிலையோ வேறாக அல்லவா உள்ளது. தன் தாய் தந்தை பிரச்சனையால் அவள் திருமணத்தை இவ்வளவு வெறுக்கிறாளா என ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் பிரச்சனையுமே 4-5 ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்து விட்டது. அதிலிருந்து இவர்கள் அனைவரும் சந்தோஷமாகத்தான் உள்ளனர். இவள் தந்தையிடமே அன்பாகத்தான் நடந்து கொள்கிறாள். பின்பு என்ன என்று ஜோதிக்கு தோன்றியது. தந்தை இப்போது சிங்கப்பூருக்கு ஒரு மாநாட்டிற்காக சென்றிருக்கிறார். அவருடைய நண்பரின் மகனை இனியாவிற்கு முடித்துவிட எண்ணி அவர்தான் தன் தாயாரிடம் பேச சொல்லி சென்றார் என ஜோதி அறிவாள். ஆனால் தந்தை வந்த பின் நிலை என்ன? அவரிடம் இவள் கூறுவதையெல்லாம் எப்படி கூறுவது? முன்பு தாயை கொடுமைப்படுத்தினார்தான் என்றாலும் இப்போது தாயை எப்படி பார்த்து கொள்கிறார்? அதற்கு முன்பும் பிள்ளைகளிடம் அவர் விரோதம் பாராட்டியது இல்லை. எனவே அவரை இப்போது எப்படி குறை கூறுவது? இவள் திருமணமே வேண்டாம் என கூறுகிறாள் என எப்படி அவரிடம் கூறுவது என ஜோதி மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாள். அதற்குள் தாய் மற்றும் தங்கையின் சண்டை முற்றிக்கொண்டு போயிருந்தது. லட்சுமி இனியாவை பார்த்து, உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமை அடைந்திருந்தேன். எனக்கு இவ்வுலகில் எந்த சந்தோஷமும் இல்லாமல் இருந்த போதும் நீ மட்டும் எனக்கு சந்தோஷம் அளிப்பவளாக இருந்தாய். ஆனால் இப்போது நிலைமையே வேறாக உள்ளது. இப்போது நான் துன்பம் என்பதையே அறியாதவளாக உள்ளேன். ஆனால் நீயோ எனக்கு இப்போது துன்பத்தை மட்டுமே அளிப்பவளாக இருக்கிறாய். உன் பிரச்சனையால் மற்ற சந்தோஷங்கள் எதுவும் எனக்கு தெரிவதில்லை என கடைசியாக லட்சுமி அழுதே விட்டாள். தாயை பார்த்த இனியா அதிர்ச்சி அடைந்தாள். முன்பு எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்த போதும் தாய் உணர்ச்சி வசப்பட்டு அழுததில்லை. ஓரிரு முறைதான் தாய் அழுது இனியா பார்த்திருக்கிறாள். பின்பு மனதை திடப்படுத்தி கொண்டு புன்னகையுடனே இருப்பாள். அந்த மனத்திடத்திற்கு கிடைத்த வரம்தான் இந்த வாழ்க்கை என்று கூட இனியா முன்பு எண்ணி இருந்தாள். ஆனால் தான் இந்த அளவா தாயை வருத்தி விட்டோம் என எண்ணி இனியா மிகவும் வருந்தினாள். ஆனால் திருமணத்தையும் இனியாவால் எண்ணி பார்க்க முடியவில்லை. அதே சமயம் தாய் அழுவதையும் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. இனியா தாயின் அருகே சென்று தாயின் கண்ணீரை துடைத்து விட்டாள். அம்மா, நான் இந்த அளவுக்கா உன் மனதை வருத்தி விட்டேன், என்னை மன்னித்து விடு அம்மா என கூறினாள். ஆனால் அம்மா, நான் நம் வீட்டை மட்டும் வைத்து கூறவில்லை. மருத்துவமனையிலும் வெளியிலும் எத்தனை பேரை சந்தித்திருக்கிறேன். யாரும் மன திருப்தியுடன் சந்தோஷமாக இருப்பதாக தெரியவில்லை. அம்மா, வெங்கட் அங்கிள் அவர்களை நினைவிருக்கிறதா அம்மா? அவரிடம் விவாகரத்திற்கு வரும் நிறைய பேரை என்னிடம் கவுன்சிலிங்கிற்கு அனுப்பி வைக்கிறார். நானும் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து பாதி பேரையாவது விவாகரத்து வேண்டாம் என முடிவெடுக்கும்படி செய்கிறேன் அம்மா. ஆனால் ஒவ்வொரு கேஸை பார்க்கும்போதும் அப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இத்தனை வருடங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை தான் வாழ்ந்தார்கள் என்று தோன்றும் அம்மா. அதனால்தான் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என முடிவெடுத்தேன் அம்மா என்றாள் இறுதியாக. இனியாவையே பார்த்து கொண்டிருந்த லட்சுமி பேச ஆரம்பித்தாள். இனியா, 10ஆம் வகுப்பு முடித்து என்ன குரூப் எடுக்கட்டும் என்று என்னிடம்தான் கேட்டாய். 12ஆம் வகுப்பு முடித்து சைக்காலஜி படிக்கட்டுமா என்று என்னிடம் கேட்டாய். ஒவ்வொரு முறையும் ஆடைகள் எடுப்பதற்கும் என்னிடம்தான் வருவாய். உனக்கு பிடித்திருந்தாலும் என்னிடம் கேட்டு எனக்கு பிடித்திருந்தால்தான் இறுதியாக எடுப்பாய். இப்போது மட்டும் நான் முடிவு செய்தேன் என்று எப்படியம்மா சொல்கிறாய் என்று கேட்டாள் தாய். நீ சொல்வதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லையம்மா. ஆனால் அதை மீறி நல்லது கெட்டது பார்க்கும் பக்குவம் உன் தாய்க்கு இருக்கும் என நீ நம்புகிறாயா? இல்லை தாய்க்கு என்ன தெரியும், அவள் நம்மை விட படிப்பு குறைவாக படித்தவளாயிற்றே என்று எண்ணுகிறாயா என்று கேட்டாள். இல்லை என மகள் தலையாட்டினாள். இனியா, நான் உன்னை விட குறைவாக படித்தவளாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் அனுபவசாலிகள். நீங்கள் ஒவ்வொன்றையும் அனுபவப்பட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் வாழ்க்கை முழுவதும் அதிலேயே போய்விடும். நாங்கள் எங்கள் வாழ்வில் பெற்ற அனுபவங்களையும் எங்கள் பெற்றோரும் முன்னோரும் எங்களுக்கு எடுத்துரைத்தவைகளையும் உங்களுக்கு கூறி உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற வைக்கவே விரும்புகிறோம். எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு கெடுதல் செய்வதில்லை என்பதை நீ அறிவாய் அல்லவா? நான் சொல்வதை கேள். நீ நம் வீட்டில் நடந்தவற்றையும் உன் துறையில் சந்தித்த அனுபவங்களாலும் மிகவும் குழம்பியிருக்கிறாய். நான் உன் தந்தைக்காக மிகவும் அனுசரித்து சென்றேன் தான். ஆனால் நான் அவர் என்னை அடிமைப்படுத்தி உள்ளார் என்று எண்ணியதே இல்லை. நான் அவர் மேல் மிகவும் அன்பு வைத்திருந்தேன். என் அன்பின் சக்தியே அவரை மாற்றியது என்றுதான் நம்புகிறேன். நான் அனுபவித்த துன்பங்களை இந்த சில வருடங்களில் நானே மறந்து விட்டேனடா. நீ ஏன் அதை ஞாபகம் வைத்திருக்கிறாய்?
நான் மறந்துவிட்டேன் என்றால் உன் அப்பா அதை மறக்கும் அளவுக்கு என் மீது அன்பை பொழிந்தார். அதனால்தான் என்னால் அதை மறக்க முடிந்தது. இதையெல்லாம் பார்த்து நீ குழம்பாதே. அவரவருக்கு ஒரு வாழ்க்கை உள்ளது. அதை மற்றவரின் வாழ்க்கையை வைத்து நீ வரையறுக்காதே என்றுதான் கூறுகிறேன் என்றார். இனியாவிற்கு நிறைய யோசிக்க வேண்டியிருந்தது. அதை உணர்ந்த பாலு, சரி விடுங்கள் அத்தை, நீங்கள் இவ்வளவு கூறியதற்கு பிறகுமா இனியா அடம்பிடிப்பாள்? அவளுக்கு யோசிப்பதற்கு அவகாசம் தாருங்கள் என கூறினார். இனியாவும் ஆம் என தலையசைத்தார். பின்பு ஜோதி, இப்போதே 12 மணி ஆகப் போகிறது, போய் படு இனியா, நாளைக்கு வேலைக்கு போக வேண்டும் அல்லவா? அதுவும் இல்லாமல் இன்றைக்கு நாம் அனைவரும் சேர்ந்து அபியை கண்டுகொள்ளாமல் இருந்ததற்கு அவள் நாளைக்கு படுத்துவாள், அதை வேற கவனிக்க வேண்டும் என கூறினாள். அனைவரும் உறங்கச் சென்று விட்டனர். இனியாவிற்கு மட்டும் உறக்கம் அவ்வளவு எளிதாக வருவதாக இல்லை. இன்று நாள் ஏன் இப்படி முடிந்தது என எண்ணிக்கொண்டிருந்தாள். தாயை பார்த்தாலும் வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் தன் எண்ணங்களையும் அவ்வளவு எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும் என அவளால் எண்ண முடியவில்லை. தந்தையை நினைத்து பார்த்தாலும் அவர் மேலும் அவ்வளவாக கோபம் வரவில்லை. ஆனால் வருத்தம் மட்டும் இருப்பது என்னவோ உண்மைதான் என எண்ணிக்கொண்டாள். மனதை கட்டுப்படுத்தி இனியும் இதை பற்றி இன்று நினைக்கக்கூடாது என முடிவு செய்தாள். சந்தரை பற்றி எண்ணி பார்த்தாள். நல்லவன்தான், தாயின் நிலையை எடுத்து கூறிய பிறகு உடனே சிறிது மாறி போனானே, அவனை எளிதில் இன்னும் மாற்றிவிடலாம் என நினைத்தாள். கூடவே இளவரசனை பற்றி நினைவு வந்தது. எவ்வளவு திமிராக பேசினான். அவனுக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டுமென எண்ணியவரே உறங்கி போனாள். இனியாவிற்கு உறக்கத்திலாவது நிம்மதி இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. ஏனெனில் கனவில் இளவரசன் வந்தான், புன்னகைத்தான். இனியா அந்த புன்னகையில் என்ன இருக்கிறது என எண்ணுகிறான். வெற்றி பெருமிதமா அவன் புன்னகையில் இருந்தது என எண்ணிக்கொண்டே மேலும் உறக்கத்தில் ஆழ்ந்தான்.